அறம்பலக்கோனே அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களுடைய கருத்துக்களுக்காகவும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களுடைய கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நேற்று இரவு நாம் தூங்குவதற்கு சென்றோம், அயர்ந்து தூங்கினோம். நம்முடைய உடல் கலப்பையும் மனசோர்வையும் இறைவன் அகற்றி இந்த புதிய நாளை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். தூக்கம் என்ற ஒரு இலவச கொடையின் காரணமாக இறைவன் நமக்கு வலிமையை கொடுத்திருக்கின்றார். இந்த புதிய நாளை ஆண்டவருடைய அருளோடு ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த புதிய நாள் நம் ஒவ்வொருவருக்கும் இனிமையான நாளாக அமைய வேண்டும் என்றும், இந்த தவக்காலத்திலே தீமையை வெறுத்து எப்பொழுதுமே நல்லதை செய்ய வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மறை உண்மைகளை இறைவனுக்கு ஏற்புடைய முறையில் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குறைகளையும் பலவீனங்களையும் ஏற்று மனமருந்தி மன்னிப்பு பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய குறைகளை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே,
எங்கள் தவச்செயல்கள் உம்மை நோக்கிய வண்ணம் இருக்கவும் அவற்றை நாங்கள் தொடர்ந்து ஆற்றவும் எங்களுக்கு உதவியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எப்பொழுதும் உம்மிடமிருந்து தொடங்கும் எங்கள் செயல்கள் அனைத்தையும் உம்வழியாகவே நிறைவு பெறுவனவாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இணைசட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை பார்த்து கூறியது, இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகி ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட, அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பலுகுவாய். நீ உடைமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகி சென்று நீ செவி கொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரது குரலுக்கு செவி கொடு, அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 1 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சத்தத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவர்
நம்பிக்கை கொண்டவரே பெருமெச்சவர் பெருமெச்சவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாயிருக்கும். அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பெருமெச்சவர் பெருமெச்சவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பெருமெச்சவர் பெருமெச்சவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனங்கள் 22 25 முடிய. என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டுமென்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்க்கையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் நம்முடைய நெற்றியிலே சாம்பலை பூசி தவக்காலத்தை ஆரம்பித்தோம். இந்த தவக்காலமானது ஒரு சிறப்புமிக்க ஒரு காலம். நம்மை நாம் சீர்தூக்கி சுய ஆய்வு செய்யக்கூடிய ஒரு காலம். அந்த சுய ஆய்வின் அடிப்படையிலேயே பிறரையும் திருத்துகின்ற ஒரு காலம். விளிம்பு நிலை மக்களை நோக்கி நகர வேண்டிய ஒரு காலம். நம்முடைய பாவங்களுக்காக, குறைகளுக்காக பாவ பரிகாரம் செய்ய வேண்டிய ஒரு காலம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தையும் சாவையும் பயத்தையும் தோற்கடித்த வெற்றி வீரர்.
அவருடைய லட்சிய பயணத்தை நோக்கி நாமும் பயணம் செய்ய வேண்டிய ஒரு காலம். மந்த நிலையில் இருக்கின்றவர்கள், திசை மாறிய நிலையில் இருக்கின்றவர்கள், இவர்கள் அனைவருமே மந்த நிலையிலிருந்து இயக்க நிலைக்கும், திசை மாறிய நிலையிலிருந்து உறுதியான ஒரு நிலைக்கும் பயணம் செய்ய வேண்டிய ஒரு காலம். இந்த காலம் நம்பிக்கையின் காலம், மிகவும் அற்புதமான புனிதமான ஒரு காலம். இன்றைய நாளிலே நாம் அனைவரும் திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து ஜெபித்தோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். திருப்பாடல் 1 மிகவும் அருமையான திருப்பாடல். அறநெறியோடு வாழ்வதற்கு, நெறிபெறலாத வாழ்வு வாழ்வதற்கு திருப்பாடல் ஆசிரியர் அழைக்கின்றார். நம்பிக்கை கொண்டோர், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றோர். திருப்பாடல் 118 இறைவசனங்கள் 8 வரை நாம் ஜெபிக்கின்றோம். மனிதரிடத்தில் நம்பிக்கை கொண்டவரை விட, மனிதரிடத்தில் நம்பிக்கை கொள்வதை விடவும் ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகுவது மேலானது. மேல்குடியினரிடத்தில் நம்பிக்கை கொள்வதை விடவும் ஆண்டவரிடத்தில் அடைக்கலம் புகுவது நல்லது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு ஆனது நம்பிக்கையினால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இரவு நாம் தூங்க செல்லுகின்றோம், காலையில் நாம் எழும்புவோம் என்ற ஒரு நம்பிக்கையினால். பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். பிள்ளைகளும் பெற்றோரிடத்தில் நம்பிக்கை கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். மருத்துவர்கள் நோயாளியிடத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே போன்று நோயாளிகளும் மருத்துவரத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இவ்வாறு நம்முடைய வாழ்வு ஆனது ஒரு நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்பிக்கை தான் வாழ்வு. நம்பிக்கை இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்வுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்து விடுகின்றோம். நம்பிக்கை என்பது அன்புக்குரியவர்களே ஒரு இறை அனுபவம். நம்பிக்கை எவ்வாறு பிறக்கின்றது என்றால் இறை அனுபவத்திலிருந்து பிறக்கின்றது. எனவேதான் ஆண்டவர் நமக்கு ஒரு துணிச்சலை கொடுக்கின்றார், உந்து சக்தியை கொடுக்கின்றார். நம்பிக்கை என்று கூறுகின்ற பொழுது ஏதோ விதியின் மீது பாரத்தை போட்டுவிட்டு வெறுமனை சும்மா இருப்பது அல்ல. மாறாக ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள் துணியுடன் அனைத்தையும் சாதிக்கின்றார்கள். அனைத்து விதமான தடைகளையும் தாண்டி செல்கின்றார்கள். எனவே நம்பிக்கை என்பது ஒரு பெரியதொரு மாபெரும் கொடை, இறை அனுபவம். எனவே தான் நம்முடைய பாப்பரசர் இந்த ஜூபிலி ஆண்டை, இயேசுனுடைய மனிதாவதாரம் எடுத்த 2025ஆம் ஆண்டை நம்பிக்கையின் ஆண்டாக நமக்கு அறிவித்திருக்கின்றார். நமக்கு அவநம்பிக்கை கொள்வதற்கு ஏராளமான சூழ்நிலைகள் இருக்கின்றது. இன்று சாதியம், மதவாதம் தாண்டவமாடிக்கொண்டே இருக்கின்றது. வன்முறைகள் எங்குமே நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் எப்பொழுதுமே நம்பிக்கையோடு பயணம் செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக பார்த்தோமேயானால் இந்த திருப்பாடல் ஆசிரியர் அழகாக ஜெபிக்கின்றார். ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவருடைய திருச்சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர், தியானிப்பவர். ஆண்டவருடைய திருச்சட்டம் என்று கூறுகின்ற பொழுது ஆண்டவருடைய நியமங்கள், அவருடைய கட்டளைகள், அவருடைய படிப்பினைகள், அவருடைய வழிமுறைகள், அவர் கற்றுக் கொடுக்கின்ற ஞானம், அன்பு, நீதி, உண்மை, மன்னிப்பு, இவைகள் அனைத்துமே மனதிலே இருத்தி சிந்தித்து தியானிப்பதற்கு இந்த தவக்காலத்திலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மனதிலே நிறுத்தி சிந்தித்து தியானித்தல் என்பது வாழ்வாக்குதல். உதாரணமாக எடுத்துக்கொண்டோமேயானால் இயேசுனுடைய அந்த மன்னிப்பு என்ற ஒரு மதிப்பீடு, உயர்ந்த ஒரு இறையாட்சி மதிப்பீடு, உன்னதமான மேன்மையான இறையாட்சி மதிப்பீடு இயேசுனுடைய மன்னிப்பு. இயேசுனுடைய இறுதி ஜெபம் மன்னிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. லூக்கா நற்செய்தியில் நாம் ஜெபிக்கின்றோம், தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் என்னதென்று தெரியாமல் செய்துவிட்டார்கள். இயேசு அவர்களை மன்னித்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பேரின்பத்தையும் வழங்குகின்றார். இந்த மன்னிப்பை அன்றாட வாழ்க்கையிலே வாழ்வாக்குகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே,
நாம் இறை வார்த்தையை வாழ்வாக்குகிறோம், இறை வார்த்தையை சிந்திக்கின்றோம், தியானிக்கின்றோம். அதுதான் உண்மையான ஜெபம். உண்மையான உயர்ந்த ஜெபம் இறை வார்த்தையை வாழ்வாக்குதல். பல நேரங்களிலே இறை வார்த்தையை கேட்டு விடுகின்றோம், அத்தோடு விட்டு விடுகின்றோம். இறை வார்த்தையை வாழ்வாக்குதான் உண்மையான ஜெபம். அதே போன்று ஆண்டவர் உயர்ந்த ஒரு அன்பு கட்டளையை கொடுத்திருக்கின்றார். கண்ணுக்கு காணாத அந்த இறைவரை கண்ணுக்கு காணக்கூடிய மனிதர்களிடத்தில் நாம் வெளிப்படுத்துவது, பல்வேறான செயல்களின் மூலமாக வெளிப்படுத்துவதுதான் இறை வார்த்தையை வாழ்வாக்குவதற்கு. எனவே தான் நாம் இன்று ஜெபித்தோம். ஆண்டவருடைய திருச்சட்டத்திலேயே மகிழ்ச்சி அடைகிறவர்கள் அவர்கள் யாருக்கு ஒப்பாகும் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாக கூறுகின்றார். அவர்கள் நீரோடையோரம் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவார்கள். எப்பொழுதுமே அது நமக்கு இது கனியை கொடுத்து கொண்டே இருக்கும் என்று நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். நீரோடையில் நடப்பட்ட அந்த மரங்களானது, அந்த மரமானது தண்ணீரை நோக்கி சென்று மரத்துக்கு அடியில் சென்று வேரோடு இருக்கின்றது, மிகவும் வலிமையாக இருக்கின்றது. மழை பெய்யலாம், அல்லது பனிகாலமாக இருக்கலாம், அல்லது குளிர்காலமாக இருக்கலாம், கோடை காலமாக இருக்கலாம், எப்பொழுதுமே அது நமக்கு கனி தருகின்றது. அதே போன்று ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொள்ளுகிறவர்களும் அதே போன்றுதான். நம்பிக்கையானது நம்மை ஒருபோதுமே ஏமாற்றாது. நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுவது நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, அந்த நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள் ஆண்டவர் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கையின் காரணமாக குடும்பங்களிலே அவர்கள் வேரூன்றி இருப்பார்கள். குடும்பம் ஆண்டவர் வாழுகின்ற ஆலயம். குடும்பத்திலே வேரூன்றி இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்தை ஆண்டவர் குடும்பத்தின் மூலமாக வழிநடத்த இருப்பதன் காரணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குடும்பத்தை உயர்த்தி பிடிக்கின்றார். எனவே குடும்பத்தில் வேரூன்றி இருக்க வேண்டும், இறை வார்த்தையில் வேரூன்றி இருக்க வேண்டும், பங்கு தளங்களிலே வேரூன்றி இருக்க வேண்டும். நீங்கள் பணி செய்கின்ற இடங்களிலே வேரூன்றி இருக்கின்ற பொழுது நீங்கள் மிகுந்த கனியை கொடுப்பீர்கள் இந்த தவக்காலத்திலே. எனவேதான் திருப்படல் ஆசிரியரோடு நாம் ஜெபித்தோம், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோரே பேறு பெற்றோர் என்று. ஆம் அன்புக்குரியவர்களை, இந்த தருணத்திலே இந்த தவக்காலத்தினுடைய சிறப்பை திருவழிப்பாட்டு கண்ணோட்டத்தின் அடிப்படையிலும் விவிலிய கண்ணோட்டத்தின் அடிப்படையிலும் இதனுடைய சிறப்பை ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். திருவழிப்பாட்டு கண்ணோட்டத்தை நாம் பார்த்தோமேயானால் நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும், திருவழிப்பாட்டில் 4 காலங்கள் இருக்கின்றது. திருவருகை காலம், இயேசுடைய பிறப்புக்காக தயார் செய்கின்ற காலம், 4 வாரங்கள் கொடுக்கப்படுகின்றது. பொது காலம், அடுத்ததாக தவக்காலம், 6 வாரங்கள் கொடுக்கப்படுகின்றது. பாஸ்கா காலம். ஆதி திருச்சபையிலேயே, தொடக்க திருச்சபையிலேயே முதல் நூற்றாண்டிலேயே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காலம் தவக்காலம். அதே போன்று பாஸ்கா காலம். 4ஆம் நூற்றாண்டில் தான் திருவருகை காலம், அதன் பின்பு பொது காலமும் ஆரம்பிக்கப்பட்டது. இவ்வாறு திருச்சபையினுடைய தொடக்கத்திலிருந்தே ஆதி கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் அதே போன்று அவருடைய உயிர்ப்பின் உண்மைகளினால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுனுடைய பாடுகளை ஆழமாக சிந்தித்து தியானித்தார்கள். இயேசு என்ற ஆளுமை எந்ததொரு தவறுமே செய்யாமல் தவறான முறையிலே அவர் தீர்ப்பிடப்பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார், ஓசி கல்லறையிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். எல்லாவற்றுக்கு மேலாக உன்னதமாக உச்சகட்டமாக இயேசு தந்தையாம் இறைவனால் உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லது புனித பவுலடிகளார் கூறுவது போன்று இயேசு தானே உயிர்த்தார். இந்த ஒரு இறையின்மைகளை ஆதி கிறிஸ்தவர்கள் ஆழமாக சிந்தித்து தியானித்தார்கள். இயேசுடைய பாடுகளினால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டார்கள். இயேசுடைய பாடுகளினுடைய ஒளியிலே தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டார்கள். இயேசுடைய பாடுகள் அவருடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டதாக பார்க்கின்றோம். எனவே திருவழிப்பாட்டிலேயே முதல் தொடக்கத்திலிருந்தே, முதல் நூற்றாண்டுக்கு முன்னாலேயே அவர்கள் இயேசுனுடைய அந்த திருப்பாடுகளை, துக்க காலத்தை, தவ காலத்தை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். இதை நாம் திருத்தூதர்கள் எழுதிய டிடாக்கே என்ற ஒரு புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக பார்த்தோமையானால் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறை வசனங்கள்
6 11 வரை நாம் வாசிக்கின்றோம். என்ன வாசிக்கின்றோம்? இயேசு ஆண்டவர் கடவுள் என்ற ஒரு நிலையில் இருந்து விடாமல் பிடித்து கொண்டிருப்பவராக கருதவில்லை. மாறாக தன்னையே தாழ்த்தி அடிமையின் வேடம் பூண்டு மனித உருவானார். மனித உருவான இயேசு தன்னையை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதிலும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிவாரானார். எனவே தந்தையாம் இறைவன் அவரை உயர்த்தி எல்லாவற்றிற்கும் மேலாக விண்ணவர் மன்னவர் அனைவருமே மண்டியிட இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவுமே அறிக்கையிடும் என்று புனித பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே குறிப்பிடுகின்றார். இந்த பாடலானது ஆதி கிறிஸ்தவர்களுடைய மத்தியிலே நிலவிய ஒரு பாடல். ஆதி கிறிஸ்தவர்கள் இயேசுனுடைய பாடுகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் எந்த அளவுக்கு தியானித்தார்கள் என்றால், அவர்களுடைய கால ஓட்டத்திலேயே இது ஒரு பாடலாக மாறுகின்றது. இந்த பாடலை தான் புனித பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலேயே மேற்கோள் காட்டுகின்றார். இவ்வாறாக அன்புக்குரியவர்களே, திருவழிபாட்டு கண்ணோட்டத்தின்படி தவக்காலம் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகின்றது. இரண்டாவதாக பார்த்தோமேயானால் அதே போலதான் புனிதர்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டோமானாலும் புனிதர்களும் இயேசுனுடைய பாடுகளினால் ஆட்கொள்ளப்படுகின்றார்கள். புனித அவிலா தெரசால் கார்மல் சபையை புதுப்பித்த இந்த புனிதை இயேசுனுடைய பாடுபட்ட சுரூபத்தை பார்த்தவுடன் முகம் குப்புற விழுந்து அடுத்த ஒரு ஆன்மீகத்துக்கு செல்லுகின்றார்கள். என்ன ஆன்மீகம் என்றால் தன்னையே கையளித்தல், சரணகதியாகுதல், சரணமடைதல் என்ற ஒரு ஆன்மீகத்துக்கு எடுத்து சென்று அதிலிருந்து தன்னுடைய இறை அனுபவத்தை, அன்புக்குரியவர்களே, ஆழ்நிலை தியானத்தை தன்னுடைய புத்தகங்களிலே பதிவு செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். இவ்வாறு அனைத்து புனிதருடைய வாழ்க்கையிலையும் இயேசுடைய பாடுகள், அவருடைய பாடுகளினால் அனைத்து புனிதர்களும் ஈர்க்கப்படுவதாக நாம் பார்க்கின்றோம். விவிலிய கண்ணோட்டத்தை எடுத்துக்கொண்டோமையானாலும் அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலம் ஒரு தனி இடத்தை பெறுகின்றது. விவிலிய நம்முடைய நற்செய்தியாளர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவா நற்செய்தியாளருடைய முக்கியமான நோக்கம் இயேசுனுடைய பிறப்பை பற்றி எழுதுவது அல்ல, அவருடைய அறிவுரையோ அல்லது அவருடைய புதுமைகளையோ அல்லது ஓமைகளை பற்றியோ எழுதுவது அல்ல. அவருடைய முக்கியமான நோக்கம் இயேசு என்ற ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் துன்பப்பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார். அவருடைய அர்ப்பணம், தியாகம், கையளிப்பு, அவருடைய வெறுமை நம் ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கும் இன்றும் தொடர்புடையதாக இருக்கின்றது. இயேசுடைய உணர்வு நம் ஒவ்வொருவரையும் இன்று வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் நற்செய்தியாளர்கள், அனைத்து நற்செய்தியாளர்களும் நற்செய்தி எழுதுகின்றார்கள். எனவேதான் இயேசுனுடைய பிறப்பை பற்றி 2 நற்செய்தியாளர்கள் மட்டும்தான் எழுதுகின்றார்கள். யாரெல்லாம்? மத்தேயு, லூக்கா. மற்ற நற்செய்தியாளர்கள் அதிகமாக எழுதவில்லை, பதிவு செய்யவில்லை. ஆனால் இயேசுனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை பற்றி எல்லா நற்செய்தியாளர்களும் அன்புக்குரியவர்களே தங்களுடைய நற்செய்தியிலே பதிவு செய்துகின்றார்கள். ஒரு சில நிகழ்ச்சிகள் ஒன்று போல இருக்கலாம், வேறு சில நிகழ்வுகள் மாறுபட்ட விதத்திலே இருக்கலாம். இவ்வாறு நற்செய்தியாளர்களுடைய முக்கியமான நோக்கம் அன்புக்குரியவர்களே இயேசுனுடைய தியாகத்தை, அர்ப்பணத்தை பதிவு செய்வதுதான் முக்கியமான நோக்கம். எனவேதான் விவிலிய கண்ணோட்டத்திலும் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் நாம் கேட்டோம், 40 நாள் இயேசு நோன்பு இருந்தார். 40 நாள் யூதர்களுடைய கண்ணோட்டத்தின்படி முழுமையே சுட்டி காட்டுகின்றது, நிறைவே சுட்டி காட்டுகின்றது. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் நோன்பு இருந்தார் என்றால் தீய சக்திகள் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு ஆண்டவரை தேர்ந்தெடுக்கின்றார். இறை ஆட்சியை தேர்ந்தெடுத்து இறைவனுடைய ஆட்சி இந்த உலகில் நிறுவதற்கு தன்னையே முழுமைப்படுத்துகின்றார். இதுதான் முழுமை என்று காட்டுகின்றது. அதே போன்று சாலமோன் அரசன் 40 ஆண்டுகள் மக்களுக்கு ஆட்சி செய்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த 40 எதை சுட்டி காட்டுகின்றது என்றால் அவருடைய ஆட்சி முழுமையான ஆட்சியாக இருந்தது, நிறைவான ஆட்சியாக இருந்தது தான் என்பதுதான் அர்த்தம். திரு அவை நமக்கு 40 நாட்கள் தியாகம் என்னது தவம் செய்வதற்கு அழைக்கின்றது என்றால் 40 நாட்கள் ஒரு நீண்ட நெடிய நாட்கள் நாம் முழுமையாக மனமாற்றம் அடைவதற்கு திருவயவையானது நமக்கு அழைக்கின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, இறுதியாக நம்முடைய மனமாற்றத்தினுடைய சில அடையாளங்கள் என்னவென்றால், முதல் அடையாளம்
நாம் அனைவருமே சகோதர சகோதரிகள். கடவுள் தந்தை தாயாக இருக்கின்றார். நாம் ஒருவருமே அனைவருமே நாம் சகோதர சகோதரிகளோடு சமத்துவத்தோடு வாழ்வதுதான் உண்மையாகவே மனமாற்றத்தினுடைய ஒரு அடையாளம். இன்று மைனாரிட்டியை மெஜாரிட்டி, அதாவது பெருவாரியாக இருக்கின்றவர்கள் சிறுபான்மையினரை தாக்கக்கூடிய அனைத்து சூழல்களும் இருக்கின்றது. காழ்ப்புணர்ச்சியையும் அதே போல் வன்மத்தையும் கொட்டி தாண்டவம் ஆடுகிற ஒரு சூழ்நிலையிலே அனைவரையும் மன்னித்து மறந்து சமத்துவத்தோடு வாழ்வதுதான் மனமாற்றத்தினுடைய முதல் அடையாளமாக இருக்கின்றது. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களை பகிர்வோம், நமக்குள்ளதை பிறரோடு பகிர்வோம். மூன்றாவதாக இன்றைய நற்செய்தியிலே பார்த்தோமையானால் இயேசு அன்றாட சிலுவைகளை நாம் சுமந்து செல்வோம். அன்றாட சிலுவைகளை சுமந்து இயேசுடைய சீடர்களாக மாறுவது உண்மையாகவே மனமாற்றத்தினுடைய அடையாளம். சில நேரங்களிலே நாம் இயேசுனுடைய பயனாளிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவிடமிருந்து அனைத்து விதமான அற்புதங்களையும் ஆசிரியரையும் பெற்றுவிட்டு அதோடு நின்றுவிட்டு இயேசுடைய சீடர்களாக மாறுவதற்கு நாம் மறந்து விடுகின்றோம். இயேசுடைய சீடர்களாக மாறுவது என்பது ஒரு நீண்ட ஒரு பயணம், ஒரு லட்சிய பயணம். அன்றாட சிலுவைகளை நாம் சுமந்து செல்வது. அதே போன்று யோவான் நற்செய்தியிலே அதிகாரம் 8:31 கூறப்பட்டிருக்கின்றது, இயேசுனுடைய சீடன் என்று கூறுகின்றவன் அவருடைய வார்த்தையை அன்றாட வாழ்க்கையிலே கடைபிடிப்பவன் தான் ஆண்டவருடைய சீடன். எனவே சீடனாக மாறுவது உண்மையாகவே ஒரு மனமாற்றத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. எனவே இந்த தவக்காலத்திலே 40 நாட்கள் கொடுக்கப்படுகின்றது. நன்மையை செய்வோம். பல நேரங்களிலே நம்முடைய தவமானது ஒரு சடங்காக இருக்கின்றது, சம்பிரதாயமாக இருக்கிறது. சொல்லுவார்கள் ரிச்சுவலிஸ்டிக் எஸ்கேபிசம் என்று கூறுவார்கள். 40 நாட்களும் நாம் உண்ணா நோன்பு இருக்கின்றோம், பக்தி முயற்சிகளை மேற்கொள்கின்றோம், குடிக்க மாட்டோம், புகைப்பிடிக்க மாட்டோம், மதுபானங்களிலிருந்து விலகி இருக்கின்றோம். 40 நாட்கள் சென்றவுடன் திரும்பவும் உண்மையாகவே மதுபானங்களுக்கு மதுபானங்களுக்கு அடிமையாகுதல். அதனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இறை வார்த்தை நம்முடைய உள்ளங்களிலே இன்னும் ஆழமாக பதியவில்லை என்பது. எனவே இந்த தவக்காலமானது ஒரு சிறப்புமிக்க ஒரு காலம். விவிலிய கண்ணோட்டத்தின்படி, திருவழி கண்ணோட்டத்தின்படி, இறையியல் கண்ணோட்டத்தின்படி மிக முக்கியமான காலம். இந்த சிறப்பை உணர்ந்து எப்பொழுதுமே நன்மையை செய்து தீமையை வெறுக்க இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். தருவது கடவுளன்றோ, கரங்களில் தவழ்வது கருணையன்றோ. பலியும் பீடமும் இயேசுவன்றோ, பலியும் பீடமும் இயேசுவன்றோ, பலியிடும் குருவும் அவரன்றோ, குருவும் அவரன்றோ. காணிக்கை தருவது சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பலிப்பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமது பேருக்கு மேன்மை அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் உமது நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைப்பொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தி உள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தினுடைய ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளுடைய கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தருகின்ற அமைதியை பிறருடைய முகத்தை பார்த்து பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் கொள்ளும் திருவுடலும் திருத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, நம்முடைய வாழ்வின் மையம், இதய நாட்டங்களுடைய நிறைவு. கல்வாரி மலையிலே நம் ஒவ்வொருவருக்காகவும் நொறுங்குண்டு பலியானவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்ணிட சென்றிடுவோ இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்ணிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்தில் அதை உண்ண தடை என்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் விருந்தில் அதை உண்ண தடை என்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க
தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவார். உவகையின் ஒளிக்குடன் என்னை நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, விண்ணக குடையின் ஆசியால் நிறைவு பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி என்றும் எங்களுக்கு இரக்கம், மீட்பு ஆகியவற்றின் ஊற்றாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புந்த ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம், சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களுடைய மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களுடைய மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் தோண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம்பெற்று தரும் புந்த ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.